ஆம்ஸ்ட்ராங் எந்த இடத்த பிடிக்காருன்னா, அதாவது கர்ணன் உதவுவார்ல, அது மாதிரி யார் யாரெல்லாம் உதவி கேட்டாலும் அவங்களும் உதவி. தலித் தலைவர்களை டார்கெட் செய்வது திராவிட கட்சிகளா? சமூக நீதி பெரியார் வந்தாரு, 10 பெரியார் வன்புறுத்திருப்போம். அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி காவல்துறையே சொல்லிச்சுன்றாங்க. ஆமா, அந்த எச்சரிக்கை விடுற காவல்துறை அவருக்கு ஏன் பாதுகாப்பு போடல? மானிட்டர் பண்றது வந்து இந்த ஹெல்மெட் போட்டு போறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் பிடிச்சி பையனை போட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு வந்து சீர் செய்யணும்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு வந்து ஞான உதயம் தரணுமா? ஏற்கனவே கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. 31 நாட்கள்ல 131 கொலைகள் நடந்திருக்கு. உளவுத்துறை தான் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் காவல்துறைக்கு முழு சுதந்திரம், காவல்துறைக்கு முழு உதவி. அதே நேரத்தில் காவல்துறையை தப்பு பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க மாதிரி நடவடிக்கை. டேவிட்சன் ஆசீர்வாதமும் சாதாரணமான ஆள் கிடையாது. அதுமாதிரி அருண் வந்து இங்கே நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நவரச தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் கஃபார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வாழ்த்துக்கள் சார். தமிழ்நாடே வந்து ரொம்ப பரபரப்பாக கடந்த 2 நாட்களாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து சீரடைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம். அதையும் தொடர்ந்து ஒரு தேசிய கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம், இதனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கோம். உங்களுடைய பார்வையில், நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், பல ஆண்டுகள் பல பத்திரிகைகளில் பணியாற்றிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் நடந்தது என்ன? ஆம்ஸ்ட்ராங் அவர் பேரை கேட்டவுடனே நமக்கு ஒரு இது வரும். அந்த இளம் வயதிலேயே என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அரசியல் பணியில் தன்னை ஈடுபடுத்திட்டார். அவர் சாதாரணமான பணியில் ஈடுபடுத்தலை. தன்னை வந்து ஒரு பெரிய கட்சிக்கு, ஒரு திராவிட கட்சிக்கு போட்டியாகவே ஒரு மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்கார். ஜெயிக்கிறது கஷ்டம், திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். அதுவும் சென்னை மாநகராட்சியில் அவர் ஜெயிக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வந்து எல்லாரையும் காலி பண்ணுறாங்க, எல்லா கவுன்சிலரையும் காலி பண்ணுறாங்க. அதில் அவரை மட்டும் காலி பண்ண முடியல. ஏன்னா அவர் வழக்கு போட்டு, எனக்கு ஓட்டு போட்டவங்களாம் பொதுமக்கள், அதனால் என்னை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வின் பண்ணி அந்த பதவியை வந்து தன்னுடைய பக்கம் மக்களுடைய பணியாற்றத்துக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி கேஸ் போட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த சாதனையை பண்ணவர். ரெண்டாவது, அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலமே வந்து ஃபுல்லாகவே விளிம்பு நிலை மக்களுக்காக வேண்டி அவர் உழைக்கார். சாதாரண மக்களுக்காக வேண்டி கல்வி அறிவு பெறணும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுல ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தார். குறிப்பாக தலித் மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. காலப்போக்கில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தலித் மாணவர்களை தாண்டி மற்றவங்களுக்கும் பண்ணுறார். சென்னை போன்ற சிட்டி, காஸ்மோபாலிட்டன் சிட்டி, உங்களுக்கு சென்னையில் வந்து எல்லாருமே வாழ்வாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்டராக பிரிக்க முடியாது சென்னையை. சென்னையில் எல்லா ஊருக்காரங்களும் இருப்பாங்க. குறிப்பாக போனீங்கன்னா 4 மாநிலத்துக்காரங்க இருப்பாங்க சென்னையில். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, எல்லாருமே இங்கே ஒரு சங்கமிப்பாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே காஸ்மோபாலிட்டன் இருக்கும்போது எல்லாருமே இப்போ ஒரு தெருவில் ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேர் 10 ஃபேமிலியாக இருப்பாங்க. 10 உதவி கேட்டு போனாங்கன்னா எல்லாத்துக்குமே உதவினார். அங்கே தான் அவர் அந்த இடத்த பிடிக்கார். ஆம்ஸ்ட்ராங் எந்த இடத்த பிடிக்காருன்னா, உதவும், அதாவது கர்ணன் உதவுவார்ல, அது மாதிரி யார் யாரெல்லாம் உதவி கேட்டாலும் அவங்களுக்குலாம் உதவி. விளையாட்டு வீரனுக்கு உதவி, செஸ் விளையாடுறவனுக்கு உதவி, இப்படி எல்லாருக்குமே உதவி பண்ணும் பொழுது அவருடைய பாலிட்டிக்ஸ் வந்து அப்படியே சமூக சேவையோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் அந்த உதவிகள், திடீர் வளர்ச்சி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாம். இப்போ இதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படும்ல. அந்த பொருளாதாரத்தை நான் சொல்கிறேன். அந்த பொருளாதாரத்தை அவர் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கார். யாரோடனா, நம்ம முன்னாள் எம்எல்ஏ இருக்கார்ல ரங்கநாதன், அவரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவரோட கை கொடுத்து அவர் ஒரு பெரிய ஆள். வட சென்னையில் அவரும் பெரிய ஆள். அதனால் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்து, இது ஒரு வகையான கம்யூனிஸ்ட்டே சொல்லலாம். வேற ஆம்ஸ்ட்ராங்க தன்னுடைய உழைப்பை எடுத்து, சில பேர் கம்யூனிஸ்ட் பண்ணுவாங்க, நக்சலைட்ஸ் பண்ணுவாங்கன்னா பணக்காரன்ட்ட கொள்ளை அடிப்பாங்க, அடித்து இலையில் கொடுப்பாங்க. இவர் தானே உழைச்சி இலையில் தரார். ஒரு நவீன கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம். வேற ஆம்ஸ்ட்ராங்க ஒரு நவீன கம்யூனிஸ்ட். பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்கல்ல, தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு, தன்னை நாடி வரவங்களுக்கு கொடுத்தாரு.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஊடகவாதிகளோட ரொம்ப நெருக்கமாகவே இருப்பார். ஊடகவாதிகள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அவங்க ஓடி போனால் அவங்களுக்கு உதவி பண்ணுவார். எல்லா ஊடகவாதிகளும் அவரோட ஊடகவாதிகளும் ஒரு படம் மாதிரி அவர்கிட்ட இருப்பாங்க. ஒரு தளபதி அவரை வந்து ரொம்ப நேசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன் சென்னையில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் இருந்தார். ஒரு படுகொலைக்கு ஆளாவாரான்றது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதை என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அது ஒரு கேள்விக்குறியா, எப்படி ஒரு வன்மம் பண்ணணுமா? இந்த மாதிரி வன்மம் பண்ணுறவங்க எப்படி இருந்து அந்த வன்மத்தை பண்ணியிருப்பாங்க? அந்த வன்மத்தை பண்ணுறவங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டார். ஆம்ஸ்ட்ராங்கை நீங்கள் கொண்டுட்டீங்க, ஒரு உயிர் போயிடுச்சு. நீங்கள் அதில் ஈடுபட்டவங்களுடைய குடும்பங்கள்லாம் நிம்மதியாக எப்படி அவங்க அதை எப்படி அவங்க வாழ்வாங்க? அவங்கெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், அவங்க குழந்தைகள் வந்து கல்வி கற்கணும், அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும், இந்த எதிர்கால வாழ்க்கைகள்லாம் இருக்குல்ல, இதை வந்து யாருமே அந்த சிந்திக்கவே மாட்டாங்க. அரசும் சிந்திக்காம அரசு தரப்புலையும் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. கண்டுபிடிக்கலணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இது போன்ற செயலில் வந்து செய்கிறது வந்து கண்டுபிடிச்சி தடுத்து நிப்பாட்டாத வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பள்ளிக்கு பள்ளி வாங்குறது வந்து இப்போ இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஃபீஸ் கமிட்டி போடுன்றான். தீபக் பாண்டியனை போட்டாங்க பாளையங்கோட்டையில். தீபக் பாண்டியனை போட்டதோட என்னாச்சு தெரியுமா, வந்து ஃபீஸ் கமிட்டி எங்கே போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்து ஒரு 12 பேர் செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்து அவங்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி. இது அவங்க மத்தியில் மேலும் வந்து ஒரு இதை ஏற்படுத்தும். உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் அவங்கள போய் கொல்லப்படுறாங்க. முதல்ல அவங்கள ரவுடின்றாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க. அடுத்து விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்க சமூகத்துக்காக வேண்டி களப்போராளியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த தலித் தலைவர்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம், இந்த தலித் தலைவர்களை டார்கெட் செய்கிறது திராவிட கட்சிகளா? அப்படி சொல்ல முடியாது. திராவிட கட்சிகள் சொல்ல முடியாது. திராவிட கட்சிகள்லையும் தலித்துகள் இருக்காங்க. திராவிட கட்சிகள் நிறைய கட்சிகள் தலித்துகள் பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஏன் அதை பண்ண போகிறாங்க? அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. அதாவது உருவாக்குற இல்லை, செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தலித் அரசியல் இருக்கும். நீயா நானான்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி போட்டு பார்ப்பாங்களே தவிர, திராவிட கட்சிகளில் நிறைய தலித்துகளுக்கு வந்து உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு கட்சியிலுமே திமுக ரெண்டுலேயுமே தலித்துகள் இருக்காங்க. அவங்க வந்து இதை ஏற்படுத்த மாட்டாங்க. இது எப்படின்னா வந்து இது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. அது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டாண்டு காலமாக இவங்க ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க ஏன் வந்து பதவிக்கு வர்றாங்க? அதுதான் அதை வந்து அரசியல் மதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கலாமா? இல்லை, மதத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியாது. மதத்தின் அடிப்படையில் கஷ்டம். மதத்தின் அடிப்படையில் எடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு அரசியல் பின்னணி எடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ எப்படின்னா அந்த கோடை இன்னும் கண்டுபிடிக்கலையே உங்களுக்கு. அந்த ஒரு கோடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஒருத்தருக்கான்னு வைங்க, அவன் ஒரு போஸ்ட் வந்து உட்காந்தா அவன் ஒரு பார்வை பார்க்காங்க. இது ஆதிக்க இதில் வந்தால் அவனை ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஆதிக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்துட்டான்டா, ஆதிக்கலேருந்து ஒருத்தன் அவர் ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவன் ஒரு சிறப்பு கவனிப்பு. அதாவது அதிகார மட்டத்திலேயே அந்த இது நிலவுது. அந்த அதிகாரத்தில் வந்து அமர்றாங்கல்ல, அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சில அதிகாரிகளுக்கு விளம்பரப்படுத்தப்படுது. சில அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை காரணம் காமிச்சு பதவி உயர்வுகள் மறுக்கப்படுது. அவங்க அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த கோட்டை இன்னும் அழிக்க முடியலை. எந்த கோடு? ஒரு தலித்துகள் இந்த பிரிவினை கோடு. இந்த பிரிவினை வாதின்றான்ல, இது பிரிவினைவாதி தான் கிடையாது. இது என்னன்னா, நான் வந்து தலித்லாம் சொல்ல விரும்பவில்லை. மனிதர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி. மனிதர்களே பிரித்தாள்றாங்க. மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் 2 பேர் தான் இருக்காங்க. ஜாதி 2 ஜாதி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி தான். அதுக்கு மேலாம் ஜாதிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சிவப்பு ரத்தம் தான் ஓடுது, கருப்பு ரத்தம் ஒன்றும் ஓடலை, ப்ளூ ரத்தம் ஒன்றும் ஓடலை. ஏன்னா தலித்துக்கு ப்ளூ ரத்தம் ஓடுதா? அவன் ப்ளூ சட்டையை போட்டா? அல்லது மேல் ஜாதிக்காரனுக்கு வந்து இந்த ரத்தம் ஓடுதா? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஓடுற ரத்தம் தான். இதை விட மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா, ஒரு ரத்தம் தேவைப்படும் பொழுது அதே குரூப் ரத்தம் இவன்ட்டு இருக்குது தலித்த, அவன்லாம் கொடுத்தான் இந்த ரத்தம். அப்போ எங்கே போச்சு உங்களுடைய ஜாதி? ஒருத்தர் சோம்பலாமல் இருக்காரு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, உயிருக்கு போராடுறாரு, அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. அவருடைய குரூப் ரத்தம் வந்து ஒரு தலித் இருக்குது, ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்குது. ஓடி போய் கொடுக்குறாரு, முஸ்லீம் கொடுக்குறாரு, ஓடி போய் கொடுத்துறாரு ரத்தம். ஏன் கொடுக்குறாரு? அவர் பிழைக்கும் தானே கொடுக்குறாரு.
ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பிரித்தாளக்கூடிய விஷயத்துல தான் அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மனிதர்களையும் மனிதர்களில் பிரிவினை, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த பிரிவினை தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து இப்போ சமூக நீதி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சமூக நீதி, பெரியார் வந்தார், 10 பெரியார் வன்புறுத்திருப்போம், ஒரு பெரியார் காணாத நினைக்கிறேன். பெரியார் வந்தார், பெண்கள் கல்வி மேம்பட்டுருச்சு, எல்லாமே மேம்பட்டுச்சு. இன்னும் இந்த பாருங்க, இந்த சமூக மோதல் இன்னும் வயல்ல எல்லா இடமும் தலை தூக்கி நிற்கிது. அதுவும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அதிகாரிகளை சொல்றோம், அவங்களையும் மீறி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் மீறி எப்படி நடக்குது நீங்க ஒரு கேள்வி. இவருடைய கொலைக்கு வந்து தலித் அரசியல் காரணமா இல்ல வேற ஏதாவது பகையா? இவருடைய தலித், ஆனா நம்ம வந்து அதை இன்னும் முடிவு பண்ண முடியாது, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல் காரணமா, தனிப்பகையா, முன்பகையான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதை வந்து போலீஸ் விசாரணை தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் காவல்துறை வந்து இன்னும் விழிப்புணர்வாக எடுத்துக்கணும். இது போன்ற தவறுகள் நடக்கூடாது. ஏன்னா கொல்லப்பட்டவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் டு ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் அவர். இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கு, தலைவர் இருக்காரு, அவருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பு மரியாதையை அவர் தந்திருக்கணும். இன்னொன்று, நான் ஒரு பத்திரிகைகளை படித்தேன் ஃபுல்லாக, அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி காவல்துறையே சொல்லிச்சுன்றாங்க. ஆமா, அந்த எச்சரிக்கை விடுற காவல்துறை அவருக்கு ஏன் பாதுகாப்பு போடல? எச்சரிக்கை விட்டுட்டீங்க அவருக்கு, எப்பா உனக்கு பயமா இருக்குது, உன்னுடைய சுற்றி எல்லாம் சுற்றுறாங்க, கொஞ்சம் கவனமா இருப்பான்னு சொல்லக்கூடிய நீங்க அவருக்கு வந்து ஒரு 2 PSO கொடுத்துக்கலாம்ல, ரைஃபிள் வச்சுக்கிட்டு. யாரெல்லாமோ ஒரு அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க அச்சுறுத்தல் காரணமா. சில பேர் ஒரு PSO கூட போவாங்க, இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஜீப்ல வரணும் கூட வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க இருந்தால் கொஞ்சம் அச்சம் வருமா இல்லையா அவங்களுக்கு? அதான் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு வேளை அவங்கள்ட்ட துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கி இல்லாட்டா அவங்கள்ட்ட துப்பாக்கி இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சி, மாநில கட்சி கிடையாது, லெட்டர் பேட் இல்லை. அவர் he was the national party leader in தமிழ்நாடு. ஸோ வந்து அவருக்குள்ள பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் வந்து அந்த சம்பவம் நடந்து. ஆனால் இப்போ அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. மாயாவதியும் ஒரு தமிழ்நாடு அரசு மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சீறி குலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. திருமாவளவனும் அதை பேசுறாரு. சுற்றி இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளும் அதை பேசுறாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. ஆனா குற்றவாளிகள் தரப்புல வந்து எங்க அண்ணனை கொண்டனாலதான், ஆற்காடு சுரேஷை கொண்டனாலதான் நாங்க பழிக்கு பழி பண்ணியிருக்கோங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா ஆம்ஸ்ட்ராங்கும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ஆம்ஸ்ட்ராங் தவறு செஞ்சாரா செய்யலையான்றதுலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? அவர் அப்படி தவறு செஞ்சாருன்னா ஏற்கனவே இந்த இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் அது மாதிரி செய்திகள் வந்திருக்கும். ஆம்ஸ்ட்ராங் தவறு செஞ்சுக்காரு, செய்தி பேப்பருக்கான சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து காற்றுக்குள்ளெலாம் போய் பூந்துவான். பேப்பர் கூட வந்து காற்று போகிற இடத்துல போய் பூந்து செய்தி போடுறாள் நம்ம ஆளுக்கு, அதாக போட்டு விட்டுருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து ஒன்று வந்து அவங்க கட்சி தரப்புலேருந்து எப்படி பார்ப்பாங்கன்னா வந்து அவங்க அரசியலாக தான் பார்ப்பாங்க. யார்? பிஎஸ்பி கட்சியிலேருந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க, எங்கள் தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, இன்னும் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, நாங்கள் வந்து நீதி கேட்காம ஓய மாட்டோம். அந்த அம்மா சொல்கிறாங்க பேட்டியில், மாயாவதி சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் நான் அவங்களுடைய பேட்டியை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு தமிழ்நாட்டு தலைவருக்கு இவ்வளோ பவராக அவங்க வந்து பிரயோகப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிடுவேன், அந்த நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய கட்சி வந்து இதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இதில் அவங்க வந்து அரசியல் கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் குற்றம் நடந்த இடம், குற்றம் நடந்த இதெல்லாம் வந்து போலீஸ் தான் வந்து அதை வந்து ஸ்குட்னி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து அந்த கொலை நடைபெற்ற இடத்துல உள்ள எல்லாம் எடுத்திருப்பாங்க, ஆதாரங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. கொலை பண்ண ஆட்கள் இந்த சிசிடிவி பதிவில் எடுத்திருப்பாங்க. அந்த சிசிடிவி பதிவில் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க. சும்மாலாம் இப்போ கிடையாது, சிசிடிவியில் நீங்கள் முந்தைய மாதிரிலாம் கிடையாது. ஒரு அதுதான் அந்த குற்றவாளிகள் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு இவங்க எல்லாருமே சொல்ல. இல்லை, நம்ம அப்படி சொல்கிறோம். புதிய தலைமுறையில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போனாங்க. நான் அப்போ அங்கே வேலை பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸ் கொண்டு வச்சுட்டு போயிட்டார், டிஃபன் பாக்ஸ். அப்போ நாங்கள் வேலை பார்க்குறேன். 6 மணிக்கு நான் போகிறேன், என்னை நிப்பாட்டிட்டாங்க. 6:30 மணிக்கு நான் சுற்றி வேலை பக்கமாக சுற்றி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். உள்ளே வந்து போலீஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க அந்த சிசிடிவியை. நான் அதை கவனிச்சுட்டே இருந்தேன். எப்படி பண்ணுறாங்க, அந்த பார்த்து அவங்க முடிச்ச 2 நிமிஷம் தூக்கிட்டாங்க. சிசிடிவி பார்த்து 2 நிமிஷம் தூக்கிட்டாங்க. எப்படின்னா அந்த வீசுறவன் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கண்ணே,
அந்த வீசக்கூடியவன் எத்தனை நிமிடங்கள் எத்தனை நொடிகள் நினைக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள் சார் வீடியோ அந்த செக்குடு போட்டு எடுக்கிறாங்க, அப்படியே கிராஃபில் ஓட விடுறாங்க அந்த வீடியோவை. அப்போ அவர் எவ்வளோ நேரம் நிற்கிறாரு, எவ்வளோ நேரத்தை வீசுறாரு, எப்போ அவர் போகிறாரு, இதெல்லாம் வந்து அங்கே பதிவாகலாம் இல்லை. அதை வச்சு தான் அவங்களோட முகம் கண்டுபிடிக்கப்படுது. அவங்க முகம் மூடிருக்காரா, வண்டி நம்பர் என்ன, எல்லாமே அவங்க ஏதாவது முந்தைய மாதிரிலாம் கிடையாது. இப்போ இன்னொன்று அவங்க கையில் செல்ஃபோனே அவங்க காமிச்சு கொடுத்துரும். எல்லாரும் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். அவன் செல்ஃபோனை அவன் எங்கே போனான்றதை காமிச்சு கொடுத்துரும். 1 2 சிசிடிவி எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் இந்த தெருவை விட்டுட்டு போயிட்டீங்க, பக்கத்து தெருவில் மாட்டிக்கிறீங்க, பக்கத்து தெருவில் சிசிடிவியில் நீங்கள் அவங்க மூஞ்சி பதிவாயிடும். ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணுவாங்க. காவல்துறை என்பது இப்போ முந்தைய மாதிரிலாம் இல்லை. வேகமாக எல்லாம் பிடிச்சிடுறாங்க, எல்லாமே பிடிச்சி எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று இப்போ வந்து இவ்வளோ பாதுகாப்புக்கு மத்தியிலையும் அடிக்கடி மர்டர்ஸ் வெட்டு குத்து நடக்குதுன்னா இது கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் 1995 2001 வரைக்கும் நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நிருபராக வேலை பார்த்தேன். அப்போலாம் ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க, சார் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், என்கவுண்டரு பண்ணவே இல்லை சார்னுவாங்க. இந்த கபிலன் தான் பண்ணாங்க, கபிலன்னு ஒருத்தரை பண்ணாங்க, கோர்ட்டில் போட்டு ஒருத்தரை கொலை பண்ணாங்க, எக்மோர் கோர்ட்டில், தெரியுங்களா? அவங்களாம் பெரிய கேங்ஸ்டர்ஸ். அந்த கேங்ஸ்டர்ஸை பூரா எப்படி பண்ணாங்கன்னா என்கவுண்டர் தான் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அடிக்கடி என்கவுண்டர் நடந்துருக்கு. இங்கே 2 என்கவுண்டர், அங்கே 2 என்கவுண்டர்வாங்க. 96 வந்து என்கவுண்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி என்கவுண்டர் ஆனவுடனே நிறைய ரவுடியெல்லாம் ஓடிட்டாங்க, இங்கே ஊரை விட்டு போயிட்டாங்க. அதுவும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே ரவுடிகள்லாம் வெளியேறிடுவாங்க. ஆந்திரா, கேரளான்னு போயிடுவாங்க, பேப்பர்லேயே போடுவாங்க. இல்லை இப்போ உங்களுக்கு அந்த ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினா தான் அவங்க வந்து புரியுது அதை பண்ணுவாங்க. அதை வந்து காவல்துறை அதுதான். இப்போ அதுக்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் கூட பேட்டியில் சொன்னாங்க, சிறையில் இருந்து கொண்டே இது போன்ற கொலைகளுக்கு சிலர் பேர் வந்து இன்னும் அதே சிறையில் இருந்து கொண்டு நம்ம பார்க்க வேண்டியது. சிறையில் இருந்து கொண்டு பண்ணுறாங்கன்னா இப்போ வசதி ஆகிப்போச்சு. அப்படி உங்கள் வசதி அப்படி இருக்காங்க, உங்கள் நெட்வொர்க் தான் உங்களை அவங்க எந்த நவீன பொருளை அதை காமிச்சு கொடுத்துருது உங்களை. அந்த நவீன பொருளை வச்சு தான் அவங்களும் அதை பண்ணுறாங்க. இப்போ ஒரு செல்ஃபோனோ தான் அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அங்கே உள்ளேருந்து முந்தியெல்லாம் பேச முடியாதுல்ல, செல்ஃபோன் உள்ள கிடையாதுல்ல. ஃபோன் பேசினா வெளியே ட்ரங்கால்லாம் பேச வரணும். கண்டிப்பாக இப்போ அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செல்ஃபோன் யாராவது கலத்தனமாக உள்ள கொடுத்தாங்கன்னா அதை வச்சு பேசிடுறாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து நவீன வளர்ச்சியில் அதெல்லாம் நடந்து போயிடுது. சிறைக்குள்ளேருந்து இப்படி உத்தரவு போனால் நம்ம கட்டிட்டு இருக்கோம், ஆனால் சிறைக்குள்ளே ஃபோன் போயிடுதே, அது எப்படி போச்சு? ஃபோன் உள்ள போய் தான் அது காவல்துறையோட செயல்பாடுகள் இல்லை. காவல்துறை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்களோட செயல்பாட்டில் வந்து டைட் பண்ணணும். 1 2வது வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து இந்த ஹெல்மெட்டு போட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் பிடிச்சி ஃபைனை போட்டு தெரியுதா, அது ஃபைன் போடுறதுக்கு இப்போ வந்து கேமரா வச்சுட்டாங்க, தெரியுமில்ல? எனக்கு மட்டுமே நான் சொல்கிறேன் 4500 ஃபைன் வந்துருக்கு. எதுவுமே என் நம்பர் பதிவாயிடுச்சு. ப்ரெஸ் ஸ்டிக்கர் அதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் சொல்லி ப்ரெஸ் ஸ்டிக்கர் ஒட்டினா விட்டுருவார் போலீஸ், கிடையாது. ப்ரெஸ் ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டிங்கன்னு வைங்க, உங்களை கேமரா பிடிச்சிக்கிறோம், போலீஸ் பிடிக்காது, கேமரா பிடிக்குது. நான் அன்றைக்கி ஆப்பில் அடித்து பார்த்தேன், இது வரைக்கும் எனக்கு ஃபைனு 4500. நான் கட்டினா தான் என் வண்டி விற்க முடியும். உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் ஓகே. நீங்கள் ஹெல்மெட்டை பிடிக்கிறதுக்கு கேமரா இருக்குது. நீங்கள் வந்து ஆள் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிங்க, ஓரவன் யார், அவன் யாரு கண்டுபிடிச்சி அவனை நீங்கள் வந்து நிப்பாட்டுங்க, செக்யூர் பண்ணுங்க. அதுக்கு வழி இல்லாமல் பண்ணாமல் இந்த மாதிரி அதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது குறித்து முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சால் அதுக்கெல்லாம் ஏற்பாடெலாம் அவன் பண்ணிடணும். என்னென்ன அதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்வாங்கள்ல அது வந்து எடுத்தாகணும். என்னென்ன முடியுமோ கூடுமான வரைக்கும் அது எடுக்காத பட்சத்தில் அவங்க மேலே அது தப்பாகி போகுது. இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு வந்து சீர் செய்யணும்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு வந்து ஞான உதயம் பிறந்த மாதிரி இன்னைக்கு சிட்டி கமிஷனரையும் டேவிட்சன் ஆசீர்வாதத்தையும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியா நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? இந்த 2 பேருமே யாருன்னா வந்து 2 பேருமே சவுக்கு சங்கர் அவர்களால் புகார் செய்யப்பட்டவங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் மேலே பாஸ்போர்ட் ஊழல் பண்ணாருன்னு குற்றச்சாட்டு சொன்னார். அருண் மேலே வந்து அந்த பாலியல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ளே இருக்கார். அந்த பாலியல் பெண்களை பற்றி பேசி தான் இப்போ உள்ளே உட்காந்துருக்காரு. இப்போ அந்த 2 பேரையும் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணிடுச்சா இல்லையா? வந்து இப்போ அரசு வந்து யாரை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த ஆளுக்கெல்லாம் வைப்பாங்க. இப்போ கமிஷனராக யாரை வச்சா இந்த நேரத்தில் யாரை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த ஆளுக்கு தூக்கி போடுவாங்க.
கிட்டத்தட்ட சென்னையில் நிறைய ஆய்வாளர்கள்லாம் மாற்றிட்டாங்க. 3 நாளாக நிறைய ஆய்வாளர்கள் மாற்றா. இருமலாம் நீங்கள் போய் அங்கே ஸ்டேஷனில் போய்லாம் பழைய ஆட்கள்லாம் போய் முறையிட முடியாது. தூக்கி உழுதி போட்டுருவாங்க. தெரியுதா? எதுவும் பண்ண முடியாது. மாற்றிட்டு இருக்காங்க. மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் மாற்றுறாங்க. ஆனால் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் உலகத்தில் வேலை பார்க்கும்போது நாங்கள் இருந்த காலத்தில் கமிஷனர் இருந்தவங்களாம் சாதாரணமான ஆக்ஷன்லாம் எடுக்கலை. அவங்கள கண்டாலே பயந்து விடுவாங்க. குறிப்பாக விஜயகுமார் கமிஷனர், அவர் தான் வீரப்பனை பிடிச்சார். இங்கே பிரபல தாதா இருக்காருல வீரமணி, அவர் தான் வந்து இந்த இவரை வச்சு அவர் பேர் வந்து ஒருத்தர் இருக்கார் நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இப்போ ஓய்வு பெற்றாங்க வெள்ளத்துறை, அவரை ரெடி பண்ணி சுட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவர் கமிஷனர் இருக்கார்ல, போலீஸ் கமிஷனர், அவர் வண்டி வருதுன்னா எல்லாம் எந்திரிச்சு ஓடுவான். உட்காந்துருக்கவங்களாம் ரோட்டில் உட்காந்து எந்திரிச்சு ஓடுவாங்க. அந்த சும்மா வெத்தா உட்காந்துருப்பான்ல தம் அடிச்சுட்டு எல்லாம் ஓடுவான். ஐயோ கமிஷனர் வண்டி விடுது, ஐயோ அவர் இன்னொன்று பண்ணுவார் விஜயகுமார். எங்கேயாவது வித்தியாசமாக பார்த்தாலும் அவரே இறங்கிவார் வண்டி விட்டு. தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். வண்டியை விட்டு இறங்கி யாரு எதுக்கு நிற்கிற கிளம்புன்னுவார். எப்படி இது சொல்ல வேண்டிய ஆள் யாரு? ஒரு பெட்ரோல் போலீஸ் வேலை விஜயகுமார் பார்ப்பாரு. அப்புறம் எப்படி இருக்கும்? கமிஷனரு ஒரு தடவை ஒரு பைக்கில் போயிட்டாருங்க. வீட்டுக்கு. எங்க அவர் பின்னாடி இப்போ பாதுகாப்பு போனாங்க. பைக்கில் போவார் அப்படி வீட்டுக்கு. எங்க கோயம்பேட்டில் ஒரு வீடு, பைக்கிலே போயிடுவார் மனுஷன். ஏன்னா ஒரு கமிஷனர்னா அந்த கமிஷனரை பார்த்தா ஒரு அச்சம் வரணும் அப்படின்றதுக்கு அவர் பண்ணார். அதான் அவர் பண்ணார். அவர் கமிஷனர் இருக்கும் பொழுது யாரையும் விட்டு வைக்கல. தெரியுதா? பத்திரிகையாளர்கள் சில பேர் அவர் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. அவங்களே மடக்கி பிடிப்பார். சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. சில கேள்விலாம் குதர்க்கமாக இருக்கும். அப்போ அவரும் இப்போ கேட்பார், நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போனால் போலீஸ் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு. எப்படி புரியுதா? ஏதாவது போலீஸுக்கு உதவி பண்ணல, போன் எடுக்கலை அப்படி புகார் பண்ணோம்னா அவர் சொல்லுவார், நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போனால் அவங்க உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் பத்திரிகையாளர்களே வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கமிஷனரு, ஒரு காவல்துறையில் அவரை கண்டாலே அவர் போய் நல்ல நேர்மையான அதிகாரி. அவரெல்லாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒரு 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 சீர் தான். சின்ன பத்திரிகைக்காரன், பெரிய எல்லா பத்திரிகையாளரையும் சமமாக நடத்துவார். அந்த மாதிரி கமிஷனர் அவரை தான் பயந்தாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு கமிஷனர் தேவை. இப்போ அருணை வந்து டிஜிபியா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சென்னையோட கமிஷனராகவும் ஒரு பணி கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அருண் எப்படி செயல்படணும்னு இல்லை, அருண் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவர் வந்து ப்ரமோஷன் முறையாக பெற்று வந்திருக்காரு. அவருக்கு சில எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. பட் அதெல்லாம் மீறி அவர் வந்து அதை தாண்டி தான் வராரு. இப்போ உள்ள பொசிஷனுக்கு அவர் பொருத்தமான ஆள். அவரை மாதிரி ஆளை போட்டால் தான் மற்றவங்கெல்லாம் அடங்குவாங்க. ஏன்னா இருக்கிற ஆள்லேயே அவர் தான் ஒரு பெஸ்ட் ஆஃபீஸராக. இப்போ அதிகாரிகளால் இல்லை, நம்ம ஊடகத்துக்காரங்களே தெரியும் அருண் வந்து ஒரு சிறந்த அதிகாரி. அதனால் அவரை வந்து அதில் பொருத்தமான ஆள். ஏன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆள் வந்து அது அந்த ஒரு இதை ஏற்படுத்தினா தான் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் வேலை பார்ப்பாங்க. இல்லாட்டா வந்து இப்போ நீ ஒரு சொன்னீங்க ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை பண்ண பிற்பாடு தான் வந்து திமுகவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு நியாயம். அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே கொலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. 31 நாட்களில் எத்தனை கொலைன்னு சொன்னீங்க நீங்கள்? வந்து 131 கொலைகள் நடந்திருக்கு. இது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு குடும்ப தகராறாக இருக்கலாம், கணவன் மனைவி தகராறு எல்லாமே இருக்கலாம். வந்து அது வந்து அதிகம். இந்த மாதிரிலாம் வந்து இப்போ சட்டம் ஒழுங்கும் வந்து ஒரு கேள்வி ஆகுது. இல்லை அதுதான் இதை முன்னாடியே செஞ்சுருக்கணும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு பின்பு செஞ்சுருக்காங்கல்ல. இல்லை அதான் வந்து என்னன்னா வந்து எல்லா கட்சியும் இப்போ வந்து கதறுது. எல்லா கட்சியும் முதல்ல கதறலையே. இப்போ கதற கட்சிகள்லாம் அப்போ கதற இல்லை. அதுதான் சார். இப்போ கதறக்கூடிய கட்சிகள்லாம் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் தான் எல்லா கட்சிகளும் பேசுகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் திமுக இதை முன்னாடி செஞ்சா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி இருக்குல்ல. திமுக இதை செஞ்சா ஒரு நல்ல அதிகாரினா அவர் முன்னாடியே நியமிச்சிருக்கலாம் சென்னையில. நீங்க ஒரு ஊடகத்துல நீங்க சொன்னீங்க விஜயகுமாரோட பேர் வந்து நல்லபடியா வந்துச்சு அப்படின்னு. இதே வந்து நீங்க சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கிறப்ப அவர் சம்பந்தமான செய்தி டெய்லி ஒரு செய்தியாவது வரும். அவரு அப்ப வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஆனா இப்ப டிஜிபியா இருக்க சங்கர் ஜிவாலுடைய பேரே சில காவலர்களுக்கு தெரியல. அது என்னமோ உண்மைதான். சிட்டி கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தூரோட பேரும் சில பேருக்கு தெரியும். அப்பனா என்னன்னா நீங்க அந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய அந்த பதிவு இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க அந்த இடத்துல போடணும். அப்ப திமுக அரசு தோல்வி தானே? இல்ல அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து கேட்டகரிஸ் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து கமிஷனர் பதவி, டிஜிபி பதவிலாம் வந்து
எப்படி போடுவாங்கன்னா அந்த ஆர்டர் ஒன்று இருக்கும், பனி மூப், அதில் தான் போடுவாங்க. அதில் அவங்க வந்துடுவாங்க. ஒருவேளை இவரை போடாமல் இன்னொருத்தரை போட்டால் அவர் கோர்ட்டுக்கு போயிடுவார். நீங்கள் அதையும் பார்க்கணும். இப்போ சங்கர் ஜிவால் இருக்கார், சங்கர் ஜிவாலுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு முன்னாடி அவரை போட வேண்டிய சங்கர் ஜிவாலை போடுறவங்களேன். அப்போ அதுக்கு தகுதியான ஆள் கோர்ட்டுக்கு போயிடுவார். அப்போ தான் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணணும். அதனால தான் இப்படி அவங்க பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வாண்டடாக போடுறது வந்து வாண்டடாக. இப்போ ஜெயலலிதாலாம் வாண்டடாக போடுவாங்க. இப்போ ஒரு சிஎம் முடிவு பண்ணுறது தான், ஜெயலலிதா வாண்டடாக போடுவாங்க. இந்த ஆள் நீதான் அந்த நிர்வாக திறமை அதை இல்லை, அதெல்லாம் அவரோட திறமையை வந்து இது பண்ண. அதை உளவுத்துறை வந்து கொஞ்சம், உளவுத்துறை தான் ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். கேட்டால் உளவுத்துறை தகவல்கள் போய் சேரணும். உளவுத்துறை தகவல் சேர்ந்தால் தான் அவருக்கு அதை ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வரோட. முதல்வருக்கு கூட அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும்ல. உளவுத்துறை என்னப்பா இன்னைக்கு ரிப்போர்ட், ஏன் இவ்வளோ கொலை, இதெல்லாம் கேட்க மாட்டாரா, செய்தியை பார்க்க மாட்டாராங்கிற ஒரு கேள்விலாம் வருது இல்லை? இல்லை, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுங்க. கலைஞர் காலத்தில் நிருபராக இருந்தேன். காலையில் சமயத்தில் பேப்பர் கொடுக்க போவேன் அவர் வீட்டுக்கு. அலைவோசின்ற பத்திரிக்கையில் நான் நிருபர். கலைஞர் வீட்டுக்கே நான் போய் பேப்பர் தரணும். நான் சீஃப் ரிப்போர்ட்டர், திமுக நிருபர். பேப்பரை கொண்டு கொடுக்கணும். நான் என்ன செய்வேன் வந்து செக்யூரிட்டி கொடுத்து ஓடி வந்துடுவேன். செக்யூரிட்டி இருக்காரில் கொடுத்து ஓடி வந்துடுவேன். அப்புறமா நான் பிடிச்சிட்டார். செக்யூரிட்டிலாம் கொடுத்து வரப்பெல்லாம் மேலே வந்து தரணும். மேலே போனால் நான் 5 மணிக்கு போவேன், அவர் 4 மணிக்கே எழுந்து உட்காந்துருப்பார். என்னமா செய்வார், காலையில் எழுந்து பேப்பர் படிப்பார். ஃபுல்லாக பேப்பர் படித்து உதவியாளர்கிட்ட கொடுப்பார். பேப்பரை படிக்கும்போது என்ன பண்ணுவார்னா அவரே குறிச்சுவார். அந்த செய்திகளை ஒரு பிஆர்ஓ மாதிரி, ஒரு கவர்மெண்ட் பிஆர்ஓ பண்ணுவாங்கள்ல செய்தியாளர், இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு குறிச்சுவார். இந்த செய்தி கொடுத்தோடனே அவர் உதவியாளர் உடனே அதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுவார். தினமும், ஒரு நாள் கிடையாது. அப்புறம் 7 மணிக்கு ஒரு வேட்டை நடக்கும், 7 o'clock. எல்லா ஆஃபீஸ் எந்தெந்த ஆஃபீஸ்லாம் செய்தி வந்திருக்கோம் அந்த ஆஃபீஸ்க்குலாம் ஃபோன் போகும். யார் பண்ணுவா? கலைஞர். அவரே பண்ணுவார். இல்லை, அதெல்லாம் இப்போ குறைஞ்சி அவரே பண்ணுவார். கேளுங்க, அவரே பண்ணுவார். இந்த தொலைபேசியை நான் 2-3 ட்ரிப் தினகரன் ஆஃபீஸில் நான் எடுத்திருக்கேன். தினகரனை வேலை பார்க்கும் பொழுது திரு கலைஞர் ஐயாவுடைய ஃபோனை நானே எடுத்திருக்கேன். அவர் எடுத்தோடனே நான் பேசுகிறேன், சிஎம் பேசுகிறேன்னு. அந்த மாதிரி அப்போ நாங்கள் பக்கத்தில் ஆசிரியர் காலையில் தூங்கிட்டு இருப்போம், அவளை எழுப்பி அப்போ சொல்லுவார், என்ன நீங்கள் செய்தி போட்டிருக்கீங்க, அதை கரெக்ஷன் சொல்லுவார். என்னென்ன கரெக்ஷன் இருக்குது. பத்திரிகை ஆஃபீஸுக்கு நேரடியாக பேசுவார். பத்திரிகையோட விஷயங்களை குறித்து கொடுப்பார். இதை வந்து அவரே பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இப்போ எப்படி இருக்குன்றது நமக்கு அது தெரியல. இப்போலாம் வந்து ஆஃபீஸர்ஸே எடுத்துடுறாங்க. அவங்க எடுத்து என்ன பண்ணா அவங்க முதலமைச்சருடைய கண் பார்வைக்கு கொண்டு போவாங்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது வந்து, இப்போ முதலமைச்சருடைய பார்வைக்கு போனோம்னா ஒரு சில நடவடிக்கை நடக்குது, நடக்காமல் இல்லை. வாட்ஸ்அப்பில் நடக்குது. வாட்ஸ்அப்பில் போடுறாங்கல்ல வீடியோஸ், அது உடனே ஒரு போயிடுது. உதாரணமாக அமல்ராஜின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டோம். உடனடியாக 2 லட்ச ரூபா உதவி கொடுத்தாரு. யாரு? முதலமைச்சர். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது உடனடியாக அவருக்கு நல்ல சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி அவருடைய பார்வைக்கு போயிடுச்சுன்னா அவர் அதை உடனடியே பண்ணிட்டார். அவருடைய பார்வைக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் பண்ணணும். குறைவாக இருக்காங்க இல்லை, குறைவு கிடையாது. அதுக்கு என்ன நவீன இப்போ வாட்ஸ்அப்பில் அன்னைக்கு பண்ண உடனே பண்ணிட்டாரு. நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் போய் நம்ம அமைச்சர் சாமிநாதன் அதை சொல்கிறோம். அவருக்கே அது தெரியல. அவர் தான் வந்து செய்தித்துறை அமைச்சர். அவருக்கு நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் போயிட்டு, ஐயா அந்த மாதிரி முதலமைச்சர் ஐயா வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, அவர் உதவி பண்ணுறாங்கன்னா, அப்போ அது தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டார். உடனடியாக பண்ணுங்கள், உடனடியாக எல்லாம் ரெடி பண்ணுங்கள், அதெல்லாம் நடந்து முடியும். வாட்ஸ்அப்பில் போனால் இமீடியட்டாக வீடியோஸ் பார்த்து எவ்வளோ பேருக்கு எல்லாம் பண்ணுறாரு, பண்ணாமலாம் இல்லை. இந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக பேசுவோம். இப்போ அந்த இவர் அருணை வந்து நியமிச்சிருக்காங்கல்ல, என்கவுண்டர் வந்து சில நீண்ட இடைவெளி இருக்குது. இப்போ நிறைய என்கவுண்டர்லாம் நடக்கிறது இல்லை. இப்போ அருண் நியமிச்சதுக்கு அப்புறம் வந்து என்கவுண்டர் ஏதாவது நடக்குமா? ரவுடிகள் ஏதாவது டார்கெட்டில் இருப்பாங்களா? அது கண்டிப்பாக அதுதான். அதாவது என்கவுண்டர்னு நம்ம சொல்ல முடியாது. என்கவுண்டர் நடவடிக்கைகள் அவங்க தான் எடுப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து இல்லை சார் நடக்கும். இப்போ வந்து புது காவல் ஆணையர் அவருக்கு கீழே உள்ள அதிகாரிலாம் கூட்டு பேசுவார். எந்த ஊரில் எந்தெந்த பாம்பு பதுங்கி இருக்குது, எந்த புத்தில் எந்த புறான் இருக்குது ஒரு கேட்பார். அப்போ அவங்க பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லும் போது அதுக்குள்ள நடவடிக்கைகளை அவர் எடுப்பார். எப்படி எடுப்பார்னா, யாரை என்ன பண்ணால் என்ன நடக்கும், செட்டி சுத்தமாக, அதாவது இது வந்து சுத்தமாக்குறது தானே. உங்களுக்கு சட்டம் ஒன்றுனா என்ன, இப்போது குற்றவாளிகளை வந்து அந்த சமூகத்தில் உள்ள அச்சத்தை போக்குறதுக்காக வேண்டி அவங்கள தூராக்குறது, அதாவது வந்து அவங்கள தூரத்தில் வைக்கிறது. ஒன்றும் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, அல்லது அவங்களே போயிடுவாங்க. சில பேர் அவங்களே புரட்டுவாங்க, ஏன்னா ஏதாவது வம்பு வழக்காயின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பார். நம்ம அதை வந்து என்கவுண்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்த சொல்ல முடியாது.
ஏன்னா தெரியும்ல இப்ப இல்லை என்கவுண்டர்ன்றத வந்து எப்படின்னு சொல்ற நடக்கல. என்கவுண்டர்ன்றது முதல்ல வந்து எங்கே தெரியுமா ஆரம்பிக்கும்? என்கவுண்டர்ன்றது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காவல்துறை அலுவலகத்தில் சந்திப்பு நடத்துவாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் சொல்லாத சில தகவல்களை பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க. உதாரணமாக சில இடத்துல ஓப்பனில் பார் வச்சுருப்பான் லைசன்ஸ் வாங்காமல், இந்த பாரை பற்றி போய் ரிப்போர்ட்டர் சொல்லுவார். அப்போ உடனே குறிச்சி உத்தரவு போடுவார், அந்த இடத்துல பாரை பாருங்க, தொடர்புடைய அதிகாரிக்கு அங்கேயே உத்தரவு போடுவாங்க, அந்த இடத்துல உத்தரவு போடுவாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டுகளில் தான் இந்த குற்றச்செயல் அதிகரிக்கும் பொழுது இதை பற்றி கேள்வி கேட்டுருவாங்க நிருபர்கள். எப்படி என்னய்யா ஒரே அதிகமாக இருக்குது, மக்கள்லாம் இது பண்ணுறாங்களே, அப்போ என்ன நீங்கள் பாட்டுக்கு கை கட்டிட்டு இருக்கீங்க, அப்புறம் அதை அவங்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து அந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த மாதிரி தான் என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த 96 என்கவுண்டர்லாம் அதான் பண்ணாங்க. அந்த ஆட்சி தம்பி, அப்புறமா வந்து இந்த லைவ்லா காலேஜ் பக்கத்தில் என்கவுண்டரு எல்லாமே எப்படி பண்ணாங்க? பத்திரிகையாளர்கள் வந்து சமூகத்து மேலே அக்கறையான பத்திரிகைகளாக இருந்தாங்க. சமூகத்து மேலே அக்கறை, சமூகம் பாதுகாக்கப்படணும். எவ்வளோ பத்திரிகையாளர்களே இன்னும் மாண்டு போயிட்டாங்க. அவங்களாம் உதவிகள் பெறாமலே சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இதுக்கு காவல்துறைக்கு நல்ல தகவல் சொல்கிறது, அவங்கள வழிநடத்துறதுக்கான தகவல் சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடி நிறைய பேர் காலமாயும் போயிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பத்திரிகையாளர்கள் வந்து அந்த சமூக அக்கறையே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பத்திரிகையாளர்களே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த சமூக அக்கறை வளரணும். சமூக அக்கறை பத்திரிகையாளர்கிட்டையும் வளர்ந்தாதான் அவங்க சொல்ல முடியும், அந்த தகவலை அவங்க பரிமாற்றம் பண்ண முடியும். அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க அதுக்காக நடவடிக்கை காவல்துறை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அருண் வந்து என்கவுண்டர் அது அவர் கையில் தான் இருக்குது. யாரு? புதிய காவல் ஆணையர். இல்லை சார், இப்போ உங்கள் பீரியட்லலாம் இந்த மாதிரி சிவியரான ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, ஒரு கமிஷனரை தூக்கிட்டு இன்னொரு கமிஷனரை போடுறாங்க, ஒரு டிஜிபி தூக்கிட்டு இன்னொரு டிஜிபியை போடுறாங்கன்னா, அப்போ நடந்திருக்கும்ல? ஆமாம், நடந்தது. அதுதான் கேட்குறேன். நடந்தது என்கவுண்டர். அதான் பிடிச்சாங்கல்ல நம்ம விஜயகுமாரை போட்டார்ல, விஜயகுமார் வீரப்பனை பிடிச்சாரு, பிடிச்சி வந்தார். இங்கே 2-3 என்கவுண்டர் இருந்துச்சு. குறிப்பாக பெரிய மெட்ராஸ் தாதாவுடைய மிகப்பெரிய தாதா, சென்னை தாதா வீரமணியை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தெரிஞ்ச ரவுடிக்கு அந்த மாதிரி டார்கெட் இருக்குன்னு நம்ம அதை கணிக்க முடியாது. அதை அவங்க ரகசியமாக விசாரணை பண்ணுவாங்க. காவல்துறையில் வந்து காவல்துறை பெரிய சொல்ற அளவுக்கு இப்போ சென்னையில் இல்லை, காவல்துறை வந்து அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க, சொல்லாமல போய் இப்போ ஆம்ஸ்டாங்க போட்டாங்கல்ல. அதாவது எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து எல்லா தகவலுமே இருக்கும். தகவல்லாம் இல்லாமல் இருக்காது. எல்லா தகவல் திரட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ஆட்கள் யார், எங்கேருந்து அவங்க வந்து புறப்பட்டு வராங்க, அவங்க முகவரி என்ன, அந்த முகவரியை பார்ப்பாங்க. அந்த முகவரி தான் சில வந்து சிக்கல் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி கேட்டிருக்காரு, காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டதோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அரசியல்வாதிகள் கேட்குறாங்க, சில பேர் கேட்குறாங்க. காவல்துறையின் கைகள் கட்டப்படக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எல்லா இதுக்குமே வந்து எல்லா அரசுலையுமே அவங்க வந்து நீதியான முறையில் நடந்துக்கிறணும். ஆனால் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் காவல்துறைக்கு முழு சுதந்திரம், காவல்துறைக்கு முழு உதவி, காவல்துறைக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் காவல்துறையை தப்பு பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க மேலே நடவடிக்கை, இமீடியட்டாக ஆக்ஷன் கிடையாது, தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் பண்ணாங்க. அதை போலவே நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாருன்னா நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும் தமிழ்நாடு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு தான் இருந்துச்சு. சட்டம் ஒழுங்குனா நானே பார்த்தேன். ஒரு நாள் இரவு 2 மணி அளவில் சென்னை அண்ணா சாலையில் டீ குடிச்சிட்டு வராங்க. எல்ஐசி பில்டிங்கான டீ நைட் டியூட்டி போயிட்டுருவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் தினமணியில் ஒர்க் பண்ணார், சரவணன் சொல்லி. நானும் ஒரு ரூம்மேட்டு. நான் ஆந்திர ஜோதின்னு ஒரு கிரைம் பத்திரிக்கையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு போக சொல்ல எல்ஐசி பக்கத்தில் ஒரு பொம்பளை வந்து தனியாக ட்ராலி பேக் விட்டிட்டு போகிறாங்க. நான் என் ஃப்ரெண்டை, சரவணா தனியாக ஒரு லேடி போகுது ஐயா, நைட் நேரத்தில் ஏதாவது ஆட்டோ கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம போவோமே, ஆஃபீஸ் தானே போகிறோம். அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொன்னால் அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் தைரியமாக போவோம்யா நைட்டில், இங்கே ஜெயலலிதா ஆட்சி, அப்படி அம்மாவுடைய ஆட்சி நடக்குது, எந்த இதுங்க பாருங்க, நானே ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். அதை கேட்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த அம்மா அவங்க பெங்களூர்னு நினைக்கிறேன், பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்க.
ட்ராலி பேக்கை விட்டுட்டு போகிறாங்க அண்ணா சாலையில். இப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, ஒரு பெண் 2 மணிக்கு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து. ஒரு பொம்பளை வந்து தன்னுடைய மனம் பயப்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. கட்டுக்கோப்பில் நீங்கள் எந்த நேரமும் எந்த இடமும் போகலாம் நீங்கள். அந்த அளவுக்கு போலீஸ் காவல்துறைக்கு முழு இது. அப்புறமா காவல்துறை வந்து சாதாரணமான பயங்கரமான நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை அதுதான் இப்போ என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில மக்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. சட்டம் இல்லை மகிழ்ச்சி இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து உங்களுக்கு அந்த ஆட்சியில் இருந்த போலீஸ் தான் இருந்துச்சு. திமுக ஆட்சியில் உள்ள போலீஸ் தான் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி இந்த சரியாக அதான் வழி இல்லை, அவங்கள வந்து பூஸ்ட் பண்ண வேண்டியதான். பூஸ்ட் கொடுத்து அவங்கள ரெடி பண்ண வேண்டியதான். அது குறைவா இருக்குன்னு தானே. அந்த பூஸ்ட் கொடுத்தாச்சுன்னா சரியா வந்துடும். இல்லை சார், அது இப்போ குறைவா தானே இருக்கு. திமுக ஆட்சியில் குறைவா நடந்ததானே உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு அடிச்சுக்குவான் எல்லாமே. அங்க அடிக்கிறான் போராட்டம் பண்றான். ஆனா இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், அதிமுக ஆட்சி காலத்துல அந்த போராட்டங்கள்லாம் இப்ப இல்லை. அது தெரியுமா? நீ அதை கவனிச்சிங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த போராட்டங்கள், போராளிகள் நடத்திய போராட்டங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. நிறைய போராட்டங்கள்லாம் கிடையாது. போராட்டம்லாம் எங்கேயா நடக்குதா? ஆசிரியர்கள் தான் போராட்டம் நடத்துனாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துனாங்க அடிக்கடி டிபிஐயில் அல்லது சேப்பாக்கத்தில் நடத்துனாங்க தவிர மற்றபடி அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுலாம் வச்சுருக்க. போராட்டங்கள்னா அவங்க கோரிக்கையாக நிறைவேற்றிடுறாங்க, கவர்மெண்ட் நிறைவேற்றிடுது. அதனால போராட்டங்கள் இல்லை. அதை போலவே இந்த மாதிரி காவல்துறையையும் கொஞ்சம் அவங்க பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. இன்னும் எதிர்காலத்தில் அதை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ ஐஆரில் மாற்றிட்டாங்கல்ல, மாற்றதுனால அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா விளக்கம்லாம் கொடுத்தாங்க, ஒரு கொலை நடந்ததுக்கு விளக்கம். இவர் இந்த புதிய அதிகாரிகள்னால ஒரு நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் வரும். அதுதான் ஒரு எப்பவுமே வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு தவறிலிருந்து நம்மளை வந்து திருத்தும். ஒவ்வொரு நடவடிக்கைகள் இருக்குல்ல, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நன்மை இருக்கும் தீமை இருக்கும். அந்த பிரச்சனைகள் தான் நம்மளை வந்து வழி நடத்துது. அந்த பிரச்சனை வந்தப்பறம் தானே நம்ம வந்து அதை வந்து நம்ம இப்போ பரீட்சை எழுதுகிறோம், தோத்தனை திருப்பி ஜெயிக்கிறான், தோல்வி அடைகிறான், அப்புறமா 2வது ட்ரிப் அட்டன் பண்ணுறான், ஜெயிக்கிறான். அதே மாதிரி தான் அந்த காவல்துறை நடவடிக்கைகளும். அதை வந்து அவங்க வந்து இப்போ வந்து நிறைய இது பார்த்துட்டாங்க, இனிமேலாம் விட மாட்டாங்க. இனிமேல் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிகாரிகளை மாற்றிட்டாங்கல்ல, எல்லா ரவுடிகளும் டேவிட்சன் ஆசீர்வாதமும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவரும் ஒரு சிறந்த அதிகாரி தான். அதுமாதிரி அருண் வந்து இங்கே நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, மிக நேர்மையான அதிகாரி. அவரெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து பயப்படலாம் மாட்டார். அதுதான் அவர் அதில் போட்டுருக்காங்க, கமிஷன் இதில் போட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு எல்லா ரவுடிகளுக்கும் ஒரு அச்சம் இருக்கும். இல்லை எல்லாருமே இவங்க வந்து அவங்க வந்து அச்சம் இல்லை, எப்பவுமே பேரை கேட்டு பேப்பரில் போட்டவுடனே கிளம்பிடுவாங்க. அதுதானே அவங்க இதை போடுது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்காங்க. இதை முதல்ல கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இல்லை இப்போ இந்த என்னதான் இருந்தாலுமே சிறையிலிருந்து சில ரவுடிகள் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்து ஆப்ரேட் பண்ணி கொலையெல்லாம் அசைன்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் குறையுமான்னு கேட்குறேன். இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது சிறையும் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து சிறையில் வந்து சிறைத்துறை தனி, சிறைத்துறை வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு. அதுக்குள்ளே உள்ள இதெல்லாம் கவனிக்கும் தனி ஆள் இருப்பாங்க. சிறைத்துறை வந்து அது தனி ஆஃபீஸர் இருக்குங்க, எங்கள் எக்மூரில் இருக்குது. அது ஒரு ஐஜி இருப்பார். அதுக்கு ஒரு அவங்க அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது அவங்க. நீங்கள் என்ன செல்ஃபோனில் பேசினா சொன்னீங்களா, அது சாதாரணமான நடவடிக்கை கிடையாது. ஒரு சிலர் செல்ஃபோன் பேசினான்னு வந்தாலே அங்கே எல்லாம் காலி. அங்கே யாரும் செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியாது, அப்படி ஆக்கிடுவாங்க. வெளியிலேருந்து பேச முடியாது நீங்கள். ஏன்னா வந்து செல்ஃபோனில் பேசுறான்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஜெயிலேருந்து ஏன்னா விளையாட்டாக வந்து. அதனால் அந்த துறை வந்து சார்ந்த நடவடிக்கை எடுப்பாங்க, துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ வந்து திரைத்துறைக்கும் தனி அதிகாரி இருக்கார், அவரு கண்காணிப்பில் ஈடுபடுவார், அவர் ரிப்போர்ட் கொடுப்பாரு. சரி, இனிமே ஒரு நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக மாற்றம் வரும் என்பது எதிர்பார்ப்போம். மக்களுக்கு நன்மைகள் நடைபெறும், மக்கள் அச்சமின்றி. சென்னை மக்கள் தான் பெரும்பாலும் அச்சப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சென்னையில் அந்த நியூஸ் ரீடர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, ஒரு செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் அவங்க ஒரு நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை நான் பதிலுன்னு விரும்புகிறேன். இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறவங்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நல்லா வேலை வாங்கி தரேன். ஏன் உடம்பு போட்டு இப்படி குடும்பத்தையும் நீங்கள் அழிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தெலாம் நீங்கள் அழிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பணினா, எந்த பணினா வெளியே சொல்ல மாட்டேன், நான் நம்புகிறேன். மிகப்பெரிய ஒரு வார்த்தை, தைரியம் இல்லை, மிகப்பெரிய வார்த்தை அது. அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் வராது. ஒரு குற்றம் செஞ்சோன்னு நீங்கள் குற்றவாளியான நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அவனை கூட திருத்தணும்னு நினைக்கிறாங்க. யாரும் குற்றம் பண்ணாதீங்க, நல்ல பொழப்புகள்லாம் இருக்குது, மீடியாவுக்கே வாங்க, உங்களுக்கு மீடியாவிலே படிக்காத வேலைலாம் இருக்குது, படிக்காதவங்க பண்ணுற வேலைலாம் இருக்குது, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் மத்தியில் உள்ள அச்சத்தை வந்து களையிறது தானே ஒரு அரசுடைய பணியாக இருக்கணும். அது இனிமேல் ஒரு முழுமையாக இருக்கும், நடைபெறும் என்பதை நம்ம நம்புவோம். சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி.